ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கைக்காய் சப்பாத்தி. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் வேக வச்சு அது நல்லா பல்ப் மாதிரி அரைச்சிட்டேங்க. பாருங்கள், பல்ப் மாதிரி அரைச்சிட்டேன். அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா சப்பாத்தி பிசையறதுக்கு. ஸோ சப்பாத்தி மாவு வந்து எனக்கு தேவை வந்து போட்டுக்கிட்டேன். எண்ணெய், கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இதை பாருங்கள், இதில் ஒன்றுமே இல்லை. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ சப்பாத்தியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருக்குங்க. இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த விழுது, முருங்கைக்காய் விழுது, நல்லா ஃபுல்லாக பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இது வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து இதில் நல்லா பசைங்க. இது நல்லா ஃபுல்லாக எல்லாம் பரப்புற மாதிரி பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாலக்கீரை வந்து வேக வச்சு அரைச்சி இது போட்டுக்கலாம். நான் ஒரு நாள் ஒரு 2 சப்பாத்தி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஈஸியான மெத்தடில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், நல்லா பசஞ்சிடும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் கையால் விடாங்க நல்லா பசங்க. எவ்வளோ பொழுது நீங்கள் இப்போ பசைறீங்களோ அவ்வளோ பொழுது சப்பாத்தி நீங்கள் சுடும்போது செம்ம சாஃப்டாகும். சாஃப்டாக இருக்குன்னா இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னா. இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஊறுகாய் கூட போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா தயிர் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி விதவிதமான சப்பாத்தி, சைட் டிஷ் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன்.